நல்ல வெயில் வருது, மறுபடியும் பேட்டரியிலேருந்து கொடுத்தத பேட்டரிக்குள்ளே வாங்கி வச்சுக்கிடும். இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியோடைய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் 10,000 வாட்ஸ் கொடுத்தாலும் 10,000த்தையும் அந்த நிமிஷமே வாங்கி உள்ளே வைக்கும். ஆனால் லெட் ஆசிட் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படி செய்ய முடியாது. நீங்கள் 10,000 வாட்ஸ் கொடுத்தாலும் எனக்கு 10 ஆம்பியர் போதும், அதுக்கு மேலே வேண்டான்னு கட் பண்ணி விட்ரும். அப்போ ப்ரொடக்ஷன் ஆகிற அவ்வளோ பவரும் வீணாக போகும். அதான் லெட் ஆசிட் பேட்டரிக்கும் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரிக்கும் உள்ள வித்தியாசம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி போடும்போது அதை நீங்கள் செட்டிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா லைஃப் சைக்கிள் க்ளோஸ் ஆகாத அளவுக்கு நீங்கள் செட்டிங் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா 10லேருந்து 20 வருஷம் தாராளமாக பேட்டரி உழைக்கும். அந்த மாதிரி உழைக்கும்போது பவர் எக்ஸஸாக வரும்போது ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிடும். திரும்ப நடுவில் மேகம் வந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி காலையில் 9 மணியில் இருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் இது ஹைப்ரிட் சிஸ்டம். இப்போ வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துகிறீங்க, ஃபுல் ஏசி நீங்கள் ரன் பண்ணலாம், ஃபுல்லாக சோலார் பவர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். சாயங்கால நேரத்தில் இருக்க தொழுகைக்கு உங்களுக்கு பேட்டரியிலேருந்து ரிலீஸ் ஆகும். அந்த நேரத்தில் போடக்கூடிய லைட்டு, ஃபேனு, கேமரா, மைக் செட்டு இதெல்லாம் ஏற்கனவே சோலாரில் ப்ரொடக்ஷன் ஆகி ஸ்டோர் பண்ணியிருக்கிற அதை பேட்டரியிலேருந்து சோலார் சக்தி நமக்கு கிடைக்கும். சரி சார், ஒரு மழை நாள் ஆயிடுச்சு, அன்றைக்கி சோலார் குறைவாக உற்பத்தி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட்டர் ரோடு ஆன் ஆகிடும். ஜெனரேட்டர் மோடு வழியாக நம்ம பில்டிங்கில் இருக்கிற அந்த கமர்ஷியல் இபி கனெக்ஷனில் ரன் ஆகும். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சே, இருட்டாக போயிட்டு தொழுகை நடக்கும்போது கரண்ட்டு கட்டாக போயிட்டு அந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. அதே மாதிரி தான் சர்ச்சுக்கும் பொருந்தும், அதே மாதிரி தான் கோவில்களுக்கும் பொருந்தும். முக்கியமான பூஜை நடக்குது, அந்த நேரத்தில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஒரு அபசகுனம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்குது, திடீர்னு வாய்ஸ் கட் ஆகிடுச்சுன்னா மக்களுடைய கவனமெல்லாம் திசை திரும்பி போயிடும். இதெல்லாம் நம்ம சமாளிக்கிறதுக்கு தான் இந்த ஆன்கிரிடு ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு போடுறோம். அதில் போடும்போது உங்களுக்கு 100% பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி போட்ட முதலீடை திரும்ப எடுக்கிறது ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாவே எடுத்துடலாம். அதே நேரத்தில் 100க்கு 100% நீங்கள் சோலாரில் முதலீடு பண்ணும்போது அதில் உற்பத்தி ஆகிற அத்தனை யூனிட்டையும் உங்களால் பயன்படுத்த முடியும். இங்கே ஒரே ஒரு பேட்டரி தான் போட்டிருக்கோம், 5 கிலோவாட் ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டிருக்கோம். இதோட பயன்பாடை பார்த்துட்டு அடுத்த பேட்டரியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போட்டிருக்கோம். முதல்ல குறைவாக பேட்டரி போட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அதே பிராண்டில் அடுத்தடுத்து பேட்டரி பேங்க்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 100% சோலார் டிபெண்ட்டாக இந்த பள்ளிவாசலே நம்மளால் மாற்ற முடியும். அது மாதிரி சோலார் போடுங்க. இது மாதிரி கமர்ஷியலு தொழுகை இடங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும்.